இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைம் என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா சிக்கன் குழம்பு செய்ய ட்ரை பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் வாங்கிட்டு வந்து சோம்பு பொடி அண்டு சில்லி போட்டு அண்ட் லெமன் போட்டுட்டு ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சுருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, வெளியே உட்காந்து தக்காளியும் வெங்காயமும் கட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செல்லம் இருக்குது. செல்லக்குட்டி ஓகே வேடிக்கை பார்த்துட்ருக்கு. ஸோ தக்காளி 2, வெங்காயம் வந்து 4. ஓகேவா? ஸோ கட் பண்ணி முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியை கட் பண்ணி வச்சாச்சு, வெங்காயமும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் தேடி பார்த்து தேங்காய் இல்லை. நமக்கு வந்து இப்போ கருவேப்பிலை தேவை. கருவேப்பிலை இங்கே இருக்குது, எடுத்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வைக்கணும். தேவையான பொருட்கள் வந்து மிளகா பொடி இருக்குது, நமக்கு மஞ்சள் தேவை. ஸோ இன்னும் இதில் அடுக்கி வைக்காமல் இருக்குது, அடுக்கி வைக்கணும். வேறு என்ன தேவை? சோம்பு பொடி ஒன்று வச்சுக்கலாம். பிரியாணி மசாலா தேவையில்லை, கரம் மசாலா வேணும். சாம்பார் பொடி தேவையில்லை, சில்லி இட்லி பொடி தேவையில்லை. தேவையில்லை என்னென்னு என்ன வேணும்? என்ன ஒன்றுமே இல்லை, எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. வந்தால் திட்டு வாங்குவேன்னு நினைக்கிறேன். இங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க. சீரக பொடி இருக்குது, சோம்பு பொடி இருக்குது, பெப்பர் இருக்குது, முறுக்கு டப்பாலாம் அதுக்குள்ள ஒழிச்சிருக்கு. வேறு என்ன இருக்குது? ஓகே என்னன்னு தெரியல, இது என்னது? ஓகே எங்கள் பாருங்கள் எங்கள் அம்மா எப்படி முறுக்கு டப்பா ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு. நமக்கு வந்து இஞ்சி பூடு பேஸ்ட் எடுக்கணும், அதை மறந்துட்டோம் பார்த்தீங்களா? இஞ்சி பூடு வந்து வச்சுருப்பாங்க உள்ளே, நல்லா ஞாபகம் இருக்குது. சிக்கன் நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். எங்கே வைக்கணும்? இதில் கொஞ்சம் வச்சுருவோம், உள்ளே இருக்கும். இதுதான் நம்ம இஞ்சி பூடு பேஸ்ட், வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது. ஓகே இது வந்து இஞ்சி பூடு, அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலரில் இருக்கிறது என்னது மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்சி வச்சுருவாங்க. அதுவும் நமக்கு தேவைப்படும். என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். யூடியூப் சேனலில் பார்த்தேன், அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணுவோம் எப்படி வருதுன்னு. பல்ஸில் போட்டு அரைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ பல்ஸில் போட்டு அரைக்கிறேன். ஸோ போட்டாச்சு, பிடிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்ன ஓகேவா? அப்படியே தான் இருக்குது. ஓகே டன், கொஞ்சம் ஓகே தான், இதுவே போதும். ஸோ நம்ம அரைச்சி வச்ச இது பேர் என்னது வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மிக்ஸி ஜாரை கழுவி வச்சிடணும், இல்லைனா திட்டுவாங்க. ஸோ அதனால் நம்ம இதை அப்புறம் பார்த்துக்கலாம், கழுவிடுவோம். அடுத்து வந்து வேறு என்ன பண்ணணும்? காஞ்ச மிளகா நம்ம வீட்டிலேயே பறிச்சது இருக்குது, 1 2 3 எடுத்துக்குவோம், 3 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிளகு பொடி இருக்குல்ல, ஓகே இதெல்லாம் வறுக்கணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க, வறுத்துருவோம். பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் காணோம், எங்கே இருக்குன்னு தெரியல, அது எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனால் இருக்கும் எங்கேயாவது, தேடுவோம். இதுக்குள்ள இருக்குமா? சரி நான் கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இருக்கும்ண்ணே, கண்டுபிடிச்சிட்டேன். பட்டை மட்டும் இருக்குது, கிராம்பு ஏலக்காய் எங்கே இருக்கும்? இதுக்குள்ளே தான் இருந்துச்சு. இது என்னது? நூடுல்ஸ் செய்கிறதுன்னு நினைக்கிறேன்.
இந்த இதுக்குள்ளேயும் கொஞ்சம் இருக்குது. சூப்பர், கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். டைம் கிடைக்க மாட்டேங்குது அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே. நமக்கு தேவையானது இதுதான். இப்போ நான் இதை தேவையானதை எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம்னா 3 பச்சை மிளகா வச்சுருக்கேன். பச்சை மிளகா இல்லை, சாரி, காஞ்ச மிளகா. அதுக்கப்புறம் நம்மளோட பிரியாணி அது பேர் என்ன, பட்டை 2 போடுவோம். அதுக்கப்புறம் வந்து மசாலா ஈவனாக இல்லை. ஸோ இருக்கிற மசாலாவில் வந்து நான் ஒரு கைப்பிடி எடுத்து போட்டிருக்கேன். சீரகம், சோம்புலாம் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வைப்போம். ஓகே, அதுதான் ஆகுது. இது வந்து இதில் கூட பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அம்மா இதில் தான் பண்ணுவாங்களோ. சரி, ஓகே. இது வந்து கம்மியான ஃப்ளேம்லேயே ரெடி ஆகட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செல்லை வந்து அண்ணன் இருக்கிற இடத்துக்கே வந்து தூங்கிட்டாப்புல. என்ன செல்லக்குட்டி, வால் இப்படி ஆடுது பாருங்கள், செல்லக்குட்டின்னொன்னே. ஓகே, ரொம்ப நேரம் ஆகும் போல் குழம்பு செய்கிறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கண்டினியூ பண்ணுறேன், யூடியூப் வீடியோ பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, பாய். ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஐ திங்க் நம்ம வந்து இதையுமே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெட்டர் நான் வந்து இதை ஒரு மிக்சியில் அரைச்சி வந்துடுறேன். நல்லா கொஞ்சம் ஹீட்டானதுக்கு ஹீட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம். சூப்பராக வருது ஸ்மெல்லு. சோம்பு கரைச்சா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் சோம்பு மிளகும் கொஞ்சம் போட்டுக்குவோம். எடுத்துக்க காணும். சோம்பு மிளகு சீரகமும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், போடலாம் தான் நினைக்கிறேன். சும்மா ரொம்பலாம் வேணாம், லைட்டாக சீரகம் கொஞ்சம். திறக்க முடியலப்பா. சோம்பு கொஞ்சம். அதுக்கப்புறம் இன்னும் என்னமோ இருக்குமே, மிளகு. வாட் இஸ் தட்? மிளகு திருப்பி உள்ளே வச்சேன்னா மிளகு காணும். எங்கே வச்சேன்னு தெரியல. ஆனால் இது ஸ்மெல்லு சூப்பராக வருது. இந்த இருக்கு மிளகு. ஸ்டவ் மேலே வச்சுருந்துருக்கேன். ஸோ மிளகு வந்து ரொம்ப போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால ஜஸ்ட்டு சும்மா கொஞ்சம் மட்டும் போடுறேன். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, ஃப்ரை மீன்ஸ் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மிக்சியில் போட்டு அடிக்கணும். ஓகேவா? எனக்கு இதெல்லாம் அடிக்க முடியுமானே தெரில, அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸ்மெல்லு ஓகே தான், நல்லாயிருக்கு. இப்படி ஒரு ஸ்மெல் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஸோ பார்ப்போம். வீட்டில் திட்டு வாங்காமல் இருக்கணும். இந்த வேலைலாம் முடிச்சதுக்கப்புறம் நீட்டாக இங்கேருந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டே வரணும். இந்த இடத்த தான் மெயினாக க்ளீன் பண்ணி முடிக்கணும். ஸோ இந்த இடத்த க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டவ்லாம் இது பண்ணி வைக்கணும். அப்புறம் இந்த இடத்த க்ளீன் பண்ணி வைக்கணும். இதை க்ளீன் பண்ணி வைக்கலைன்னா நீங்கள் நான் செத்தேன். மேட்டை ஒழுங்காக போட்டுக்கேன். நல்லா இருக்கு ஸ்மெல்லு. போதும்னு நினைக்கிறேன். போதுமா? இலையெல்லாம் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வேணால் கொஞ்சம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஸோ அதனால் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இங்கேயே இருக்கட்டும். அது வந்து ஆறிடும், இன்னும் இருக்கட்டும். ஸோ இந்த பேனில் தான் நான் ஆக்சுவலாக செய்யலான்ட்டே இருந்தேன் சிக்கனை. எனக்கு தெரிஞ்ச இந்த பேன் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இங்கே ஒரு
கடாய் இருக்கு. வாட் இஸ் திஸ்? வந்து இதில் செய்யக்கூடாது, வேணாம், இது நல்லா வராது இதில் செஞ்சால். ஸோ கிளி நம்ம வீட்டில் உள்ளது. இது ஆக்சுவலாக நாங்கள் வளர்க்குறது கிடையாது. கால் உடஞ்சி ரெக்கையும் உடஞ்சி கீழே விழுந்து கிடந்துச்சு. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த கிளியால் பறக்க முடியாது. ஸோ ஒரு சைடு ரெக்கை வந்து உடஞ்சிருக்கும். அதே மாதிரி நொண்டி நொண்டி தான் நடக்கும், பறக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் இது நல்லா பறந்தோடனே நாங்கள் இதை பறக்க விட்ருவோம். ஒன்ஸ் இதுக்கு ரெக்கை கால் நல்லா சரியானோடனே பறக்க விட்ருவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் யாரும் சொல்ல வேணாம் கிளி வளர்க்குறீங்க அப்படிலாம் யாரும் சொல்லாதீங்க. ஸோ ஒன்ஸ் இது நல்லா ஆயிடுச்சுன்னா நாங்கள் பறக்க விட்ருவோம். சப்போஸ் இப்போது இது நாங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடாது, சரி பண்ணக்கூடாது, யாருக்காவது கான்டாக்ட் அவங்ககிட்ட தான் கொடுக்கணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட நம்ம கொடுத்துடலாம் அந்த கிளியை. ஸோ இது ரெடி. இது எல்லாம் இதெல்லாம் தூக்கி ஓரமாக்கணும், நீட்டாக இருக்கும். ஸோ பட்டை எல்லாம் ரெடி. வேறு என்ன? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம குக்கிங்கை. பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே மசாலாஸை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். போட்டு அரைக்கலாம். ஓகே, டன். ஓ மை காட், வாவ், நல்ல ஸ்மெல் அடிக்குது. ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதை எடுத்துடலாம். ஸோ நான் வந்து இந்த இதுலேயே போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன், இந்த பேன்லேயே. ஸோ ஆயில் ஊற்ற போகிறோம். என்ன ஆயில் ஊற்றலான்னு? தேங்காய் எண்ணெயில் பண்ணுவோம். நம்ம வந்து இன்றைக்கி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ சுக்கா மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி அம்மா ரசம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஆயில் தாராளமாக ஊற்றலாம், தேங்காய் எண்ணெய். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இது என்ன மசாலா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயில் பேனில் இருக்கிறதுல மசாலா டஸ்ட்டு கிடையாது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ எண்ணெயை தூக்கி ஓரமாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம போடுறது வந்து என்ன போடலாம்? வெங்காயத்தை அரைச்சி வச்சு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட போகிறோம். அது வரையும் பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ அரைச்ச மசாலா போடுவோம். பாதியில் போடுவோம். இதில் வந்து 3 மிளகாய் வேறு இருக்குது, காரமாக இருக்கும் நல்லா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பேன் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு, நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து அரைச்சி வச்ச வெங்காயத்தை போடுறேன். ஸோ நல்லா வரும்னு நம்புகிறேன். சரி, ஓகே, வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், கண்டினியூ பண்ணுறேன். எப்படி வரும்னு தெரில, நல்லா வரணும். ஓகே, பாய். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைட்டாக அந்த வெங்காயத்துக்கு மேலே உப்பு போட போகிறேன். ஸோ இந்த உப்பு எதுக்குன்னா, வெங்காயம் வேகமாக வதங்குறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யூடியூப்பில் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ லைட்டாக நான் உப்பு போட்டுட்டு ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஃபாஸ்ட்டாக. ஓகே, மீன்வைல் கொஞ்சம் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம், இல்லைன்னா அம்மா திட்டுவாங்க. ஸோ 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ போட்டுட்டு எல்லோ கலரில் ஆயிடுச்சு. வரும். ஓகே, வெல் டன். நல்லா கிண்டியாச்சு. கொஞ்சம் சிம்மில்
எல்லாரும் வந்திருக்காங்க. தான் வரேன். இதுக்கப்புறம் இதை போடணும். மிக்ஸ் போச்சு. என்ன போட்டிருக்கேன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா உள்ளே போட்டிருக்கேன். அது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ மசாலாஸ்லாம் கொஞ்சம் நல்லா இதாகட்டும். அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஓகே, இதில் வச்சுருவோம், ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். பட்ரு கொண்டு வந்தேன், பட் ஆனால் பட்ரு எங்கள் அம்மா பட்ரு கொண்டு வந்தேனே உள்ளே வச்சுட்டேன். லாஸ்ட்டாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போடணும், மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்மெல் அடிக்குது, வாசம் சூப்பராக இருக்குது. ஸோ கருவேப்பிலை உள்ள போட்டோம். கருவேப்பிலை உள்ள போட்டு இன்னும் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த மசாலாஸ்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகணும். நல்லா சிம்மில் தான் இருக்குது, நல்லா வேகட்டும் ட்ரை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை போட வேண்டியதான். கிண்டி விட்டு நான் வந்து கால் பண்ணுறேன், அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே கிண்டி விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து மிளகாப்பொடி மட்டும் போட்டிருக்கேன், மிளகாப்பொடியும் உப்பும் போட்டிருக்கேன். ஸோ நல்லா கொதிக்கட்டும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா தேங்காய் பால் ஊற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா தேங்காய் அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க, உரிச்சு வச்சாங்க. தேங்காய் இருக்குது. இடம் பேன் வந்து சின்னதாகிடுச்சு, கொஞ்சம் பெரிய பேனாக இருந்துருக்குங்க. ஸோ அதனால் எப்படி வர போகுதுன்னு தெரில. எப்படியும் 5 மினிட்ஸ் இது பண்ணணும். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:05 ஆர் 11:10 வரைக்கும் குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம ஏதாவது வச்சு மூடி வச்சுருவோம். இந்த பேனுக்கான வெயிட் இல்லை. சரி, ஓகே, பாய். தேங்காய் உடைச்சாச்சு, ஒரு பீஸை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இந்த பீஸை மட்டும் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அதை எடுத்து நம்ம வந்து குழம்புல போட்டுடலாம். ஓகே, ஸோ ரெடி ஆகிட்டுருக்கு. தேங்காய்
உள்ளே போட போகிறோம். போட்டு அரைக்க போகிறோம். இப்போ அந்த தூரத்துக்கு சரி, ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் திறக்கணும். சரிங்க, இப்படி தான் அரையுமா? தெரில, இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன், கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து லைட்டாக கிண்டி விடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து உள்ளே ஊற்றுப்பேன். மிக்ஸி எடுத்து மிக்ஸியில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடுவோமா? அரைச்சிடும். ஸோ அப்படியே அந்த ஸ்மெல்லெல்லாம் நம்ம இதுக்குள்ளே வந்துடும், நம்மளோட குழம்புக்குள்ளே. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், தண்ணி நிறையா ஊற்றிட்டேனோ. நம்மளோட மூடி, நம்மளோட சிக்கன், நம்மளோட மசாலா, சுச்சப்போடை, ஏன் ஒரு மாதிரி உருன்னு போதுன்னு தெரியலையே. க்ரீன் கலர் பேஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கு. அன்எக்ஸ்பெக்டட். இந்த க்ரீன் கலர் பேஸ்ட் அப்படியே உள்ள ஊற்றும். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ நான் கண்டினியூ பண்ணுறேன் க்ரீன் கலர் பேஸ்ட் உள்ளே போட்டுட்டு. சூப்பராக பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் கலர் பேஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம சிக்கனை ரெடி பண்ணி விடுவோம். ஸோ லைட்டாக சிம்மில் வச்சுக்குவோம். சிம்மில் வச்சாச்சு. I think we need some water. மசாலாஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும், என்னன்னு தெரில. பட் நல்லா இருக்குது பார்க்க. டேஸ்ட் தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. I would really like to know about உப்பு சால்ட்டு தான் பத்தாதான்னு தெரியல எனக்கு. ஸோ இதுலேயே கொஞ்சம் எடுத்து வந்து ஊற்றுவோம். ஊற்றினா போதும். ஸோ நம்ம க்ரீன் கலர் சட்னியும் உள்ளே இருக்குது. ஸோ யா, முடிஞ்சிச்சு. லைட்டாக கிண்டி விட்டுட்டு உப்பு பார்க்கணும். நம்ம வந்து கிண்டி விட வேணாம், லைட்டாக. ஸோ
தண்ணிலாம் உள்ளே போகுது. உப்பு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறோம். நம்ம வந்து ஃபைனல் ஸ்டெப்பில் இருக்கோம். ஸோ நம்மளோட சிக்கன் குழம்பு வந்து சிக்கன் சுக்காவாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கேஸ் வந்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, டன். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ப்ளஸ் அப்படியே நம்ம இந்த லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் வேணாம், கொஞ்சம் நேரத்துக்கு இப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இந்த இடத்த க்ளீன் பண்ணணும். கரெக்டாக இந்த இடத்த தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தா எனக்கு கண்டிப்பாக திட்டு விழுகும். என்ன பச்சை கலரில் இருக்குது, நீ என்ன பண்ணேன்னு கேட்பாங்க. இதை ஏன் இப்படி வச்சுருக்கேன்னு கேட்பாங்க. இதெல்லாம் எடுத்து ப்ராப்பராக வைக்கணும். எதுக்கு இத்தனை தட்டு எடுத்துருக்கேன்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம செல்லம் வந்து ரெடியாக இருக்காப்புல சாப்பிட்றதுக்கு. செல்லத்துக்கு வேறு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன செல்லம்? அதனால் இங்கேயே வெயிட் பண்ணுறாப்புல சாப்பாட்டுக்கு. ஓகே.